welcome back to my YouTube channel. நான் மோனிகா. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து அமேசானில் நான் ரீசெண்டாக வாங்கியிருந்த ஒரு மேக்கப் ப்ரஷ் செட்டோட ரிவ்யூ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு அன்பாக்சிங் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ சில பேர் வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து இந்த ப்ரஷஸ் வந்து எதுக்காக பிக் பண்ணியிருந்தேன்னா, இது வரைக்குமே வந்து என்கிட்ட ஒரு ப்ரொஃபஷ்னலான மேக்கப் ப்ரஷ் அப்படின்ட்டு எதுவும் கிடையாது. மோஸ்ட்லி வந்து அந்த 300-400 ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரஷஸ் தான் நான் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன் அமேசானில். அண்ட் ஸோ நான் வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ப்ரஷஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது வந்து நான் ரொம்ப நாளாக வந்து இந்த ப்ரஷ் செட் வந்து நான் கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். பட் நான் வாங்கவே இல்லை. சடனாக பார்த்தா ஒரு நாள் பயங்கரமான டிஸ்கவுண்ட் இருந்தது. நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ஸோ நான் 890 ருபீஸ்க்கு தான் இது வாங்கினேன். கிட்டத்தட்ட 890 ருபீஸ்க்கு வந்து 18 ப்ரஷ் ப்ளஸ் 3 பியூட்டி பிளெண்டர். அதுவும் இல்லாமல் இது வந்து நல்ல ரிவ்யூ இருந்தது அமேசானில். ஸோ நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கும். நான் இதை பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் இந்த ப்ரஷஸ் பற்றின ஒரு சின்ன டீட்டெயிலாக நான் ஒரு ரிவ்யூ ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த ப்ரஷ் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா, யூஸ்ஃபுல்லாக இருக்குமாங்கிறத வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரஷ் செட் வந்து இந்த மாதிரியான ஒரு ஜிப்லாக் கவரில் தான் வந்துச்சு. இதே ப்ரஷ் செட் வந்து பாக்ஸ்லேயும் ஆக்சுவலி வருது. பட் அதில் வந்து ப்ரஷஸ் கம்மியாக இருக்கும். பட் உங்களுக்கு பாக்ஸ் கிடைக்கும். ஸோ பார்த்தேன் நான், சரி இதில் நிறைய ப்ரஷஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேக்கேஜிங்கில் தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் பியூட்டி பிளெண்டர் பற்றி சொல்லிடுறேன். 3 டைப் ஆஃப் பியூட்டி பிளெண்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பியூட்டி பிளெண்டரில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து அழகாக பவுடர்ஸ் எல்லாம் செட் பண்ணலாம். அண்ட் தென் காம்பேக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பாயிண்டட் இந்த மாதிரி வந்து பாயிண்டட் டிப் இருக்குது. இதை வச்சு நீங்கள் அண்டர் ஐஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று வந்து இதே மாதிரி வந்து ஒரு ட்ராப் ஷேப்பில் இருக்குது. பட் ஒரு சைடில் மட்டும் ஃப்ளாட்டாக இருக்குது. மீதி எல்லாமே ரவுண்டாக தான் இருக்குது. ஒரு சைடு மட்டும் ஃப்ளாட்டாக இருக்குது. அகைன் இந்த ஃப்ளாட்டாக இருக்க சர்ஃபேஸ் வச்சு நீங்கள் பவுடர்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணிக்கலாம். இன்னொரு பியூட்டி பிளெண்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஷேப்பில் இருக்குது. ஃபுல்லாகவே ரவுண்டாக தான் இருக்குது. எங்கேயுமே ஃப்ளாட் எல்லாம் கிடையாது. ஃபுல்லாக ரவுண்டாக இருக்குது. இது வந்து ஒரு நார்மலான ஒரு பியூட்டி பிளெண்டர் ஷேப் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு நார்மலான ஒரு பியூட்டி பிளெண்டரோட குவாலிட்டி தான். ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து அப்சர்வ் பண்ணுது. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு பிளெண்ட் பண்ணும்போது ஃபுல் கவரேஜ் கிடைக்க மாட்டேங்குது. அதுவே வந்து நிறைய ஃபவுண்டேஷன் எடுத்துச்சுன்னா எப்படி கவரேஜ் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. இது வந்து கரெக்டான தேவையான அளவுக்கு வந்து இருக்குது. பட் இது யூஸ் பண்ணிகிட்டே வந்தால் எப்படி இருக்கும்னு தெரியாது. இப்போ நான் ட்ரை பண்ண வரைக்குமே வந்து எனக்கு இந்த பியூட்டி பிளெண்டர்ஸ் பிடிச்சிருக்கு. லைக் கரெக்டான ஒரு பியூட்டி பிளெண்டர்னு சொல்வேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா இதோட டபுள் த சைஸ் ஆகுது. அண்ட் இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எந்த ஒரு கண்டெய்னர்ஸ்லாம் கொடுக்கல. ஸோ நீங்கள் தான் இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ இந்த 3 பியூட்டி பிளெண்டர் இதில் இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷஸ் பார்த்துக்கலாம். ப்ரஷஸில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் ப்ரஷ் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 6 ஃபேஸ் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. 3 ப்ரஷ் இந்த மாதிரி மெஷ் இல்லாமல் தான் வந்தது. இந்த 3 ப்ரஷஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி கவரிங்க்கு ஒரு சேஃப்டிக்காக இந்த மாதிரி மெஷ் கொடுத்துருந்தாங்க. இந்த 3த்தில் கிடையாது. இந்த 6 ஃபேஸ் ப்ரஷஸ் இதில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளாட் பஃபிங் ப்ரஷ். ஸோ இது வந்து நான் இப்போ தான் யூஸ் பண்ணேன். ஜஸ்ட் இந்த லுக் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். அதனால தான் டர்ட்டியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாகவே இருக்குது. நல்லா டென்ஸாக இருக்குது. ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, திக்காக இருக்குது. நல்லா திக்காக இருக்குது. அண்ட் நான் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸ்கின்னில் வந்து அந்த ப்ரிக் பண்ணவே இல்லை. சில ப்ரஷஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் நிறைய ப்ரஷ் வாங்கியிருக்கேன். லைக் அந்த 200-300 ரேஞ்சில் வாங்கியிருக்கேன். நம்ம இப்படி யூஸ் பண்ணும்போது அப்படியே குத்தும். இது அந்த மாதிரி குத்தவே இல்லை. செம்ம சாஃப்டாக இருக்குது. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நல்லாவே பிளெண்ட் ஆகுது. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பவுடர் அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் ப்ளஷ் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ளாட் பஃபிங் ப்ரஷ்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரஷ் ஷேப் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் ஷேப் நான் பார்த்ததே இல்லை. இந்த ஷேப்பே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி இங்கே வந்து இப்படி கர்வாக வருது. ஸோ இதை வச்சு வந்து நான் கான்டோரிங் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருக்குது. இதுவும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, குத்தலை, நல்லா டென்ஸாக இருக்குது அண்ட் எந்த ஃபால் அவுட்டும் வரல. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சீக்ஸில் வந்து உங்களுக்கு கான்டோர் பண்ணுறதுக்கு, இங்கே கான்டோர் பண்ணுறதுக்கெல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நான் இது வந்து கான்டோரிங் ப்ரஷ்ன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இது நிஜமாவே என்ன ப்ரஷ்ன்னு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் கான்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதனால் கான்டோரிங் ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு நானே நினச்சிக்கிட்டேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பாயிண்டடான ஒரு ப்ரஷ். இது வந்து நல்லா டென்ஸாக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. ஆக்சுவலி ரொம்பவே டென்ஸாக இருக்குது. ஸோ இதை வச்சு வந்து நீங்கள் வந்து கான்டோர் பண்ணலாம், அண்டர் ஐஸ் வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணலாம், கன்சீலர் பிளெண்ட் பண்ணலாம். தான் நம்மளோட தேர்ட் ப்ரஷ். ஸோ ஃபோர்த் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அவங்க எதுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்கன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ அது வந்து அந்த ஷேப் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு மெஷ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கூட இதை போட்டே நீங்கள் வச்சுக்கலாம், தூக்கி போடாமல். இது வந்து ஃப்ளாட் ப்ரஷ் தான், பட் கொஞ்சம் வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கும். தெரியுதான்னு தெரியல, கொஞ்சம் வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கும், லைட்டாக இப்படி இருக்கும். ஸோ இதுவும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. அண்ட் இந்த ப்ரஷ் வந்து எதுக்குன்னா சேம் ப்ளஷ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், கான்டோரிங்க்கு யூஸ் பண்ணலாம், பவுடர் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் கூட பிளெண்ட் பண்ணலாம். ஸோ வந்து ஃப்ளாட் என்ன சொல்கிறது பிளெண்டிங் ப்ரஷ். ஸோ இதான் நம்மளோட ஃபோர்த் ப்ரஷ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ப்ரஷ், பாயிண்டட் ப்ரஷ் பார்த்தோம்ல, அதே மாதிரி இது பாயிண்டட் ப்ரஷ். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதை விட பெருசாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி. பார்த்திங்கன்னா இது சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. அண்ட் இது வந்து அவ்வளோ திக்காக கிடையாது, அவ்வளோ டென்ஸாக கிடையாது. இதை வச்சு நீங்கள் வந்து பவுடர் அப்ளை பண்ணலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு தெரியல, நான் வந்து நல்ல குவாலிட்டி ப்ரஷஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணாததுனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அண்ட் இதை வச்சு நீங்கள் வந்து பவுடர்லாம், நான் இது வந்து பவுடர் செட்டிங் பவுடர் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன். சூப்பராக ஒர்க் ஆகுது, குத்தலை. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் நல்லாவே ஒர்க் ஆகுது. நல்லா ப்ரஷ்ஷெல்லாம் பவுடரெல்லாம் டஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இதான் நம்மளோட 5வது ப்ரஷ். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஃபேஸ் ப்ரஷில் வந்து ஃப்ளாட் பிளெண்டிங் ப்ரஷ். இதுவும் வந்து ஃப்ளாட் பிளெண்டிங் ப்ரஷ், பட் இது வந்து ஸ்லாண்டிங்காக இருக்குது, அதே மாதிரி தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரஷ் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இருக்குது. பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இதை விடவும் இது கொஞ்சம் திக்காக இருக்குது. அண்ட் இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, இது இப்படி கொஞ்சம் கர்வ் வருது. இது வந்து ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதையும் வந்து நீங்கள் ஜஸ்ட் எல்லா ஃபேஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷனுக்கு, ப்ளஷ் அப்ளை பண்ணுறதுக்கு, கான்டோரிங்க்கு எல்லாமே வந்து மல்டி பர்பஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ஃபேஸ் ப்ரஷ் வருது. இது இருந்தாலே போதும், நீங்கள் ஃபேஸுக்கு வேறு ப்ரஷ்ஷே தேவையே இல்லை. இதை வச்சா நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன், கன்சீலர், ப்ளஷ்ஷு, கான்டோர், எல்லாமே நீங்கள் இதை வச்சு பண்ணிடலாம். ஸோ ஒரு சூப்பரான ப்ரஷ் செட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மல்டி பர்பஸும் நீங்கள் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறதுக்குமே நல்ல ஒர்க் ஆச்சு. நீங்கள் வந்து இந்த மேக்கப் லுக் நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லை இங்கே லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். நான் இந்த ப்ரஷஸ் யூஸ் பண்ணி தான் இந்த மேக்கப் அப்ளை பண்ணியிருப்பேன். ஃபவுண்டேஷன்லாம் சூப்பராக பிளெண்ட் ஆச்சு. அண்ட் அடுத்து வந்து சின்ன ப்ரஷ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து 6 ஃபேஸ் ப்ரஷ் இருந்துச்சு. ஸ்மால் ப்ரஷ் வந்து எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்மால் ப்ரஷஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 ப்ரஷஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஐஷேடோக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் ஒரு சில ப்ரஷ் வந்து நீங்கள் கன்சீலருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் தென் ஐப்ரோக்கு, ஐலைனருக்கு, அந்த மாதிரியான நிறைய மேக்கப்புக்கு தேவையான எல்லா ப்ரஷ்ஷுமே இதில் இருக்குது. இது இருந்தாலே போதும். ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட் டைம் மேக்கப் ப்ரஷ் வாங்க போகிறீங்கன்னா இந்த செட் இருந்தாலே ஆக்சுவலி உங்களுக்கு போதும். எல்லாமே இருக்குது இதில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் தான். இது வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக நல்லா சாஃப்டாக டென்ஸாக இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் ட்ரான்சிஷன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரீஸில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு, பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரஷ். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ப்ரஷ், பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் தின்னாக இருக்குது. அதை விட இது கொஞ்சம் தின்னாக இருக்குது, அது கொஞ்சம் திக்காக இருக்குது. சேம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் தான். இது வந்து கொஞ்சம் அவ்வளோ டென்ஸாக கிடையாது. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ வளையுது பாருங்கள், அது அந்தளவுக்கு ஸோ இதை வச்சும் நீங்கள் வந்து உங்களோட ஐஷேடோ அதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம்.
ட்ரான்சிஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து அதே மாதிரி வந்து பிளெண்டிங் ப்ரஷ் தான், பட் இது கொஞ்சம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், அது எல்லாமே ரவுண்டாக இருந்துச்சுல, இது இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் கன்சீலர் அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் இங்கே கூட நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, கட் க்ரீஸ் க்ரியேட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதுக்கு கூட நீங்கள் கன்சீலர் அப்ளை பண்ணணுன்னா இதை வச்சு அப்ளை பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் வந்து திக்காக இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இதை வச்சு வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் கூட எடுத்து இப்படி ஃபேஸில் டாட் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று அதே மாதிரி வந்து ஃப்ளாட் ப்ரஷ், இது கர்வ்டாக இருக்குது. இது வந்து நல்லா திக்காக இருக்குது, டென்ஸாக இருக்குது, ஆக்சுவலி ரொம்பவே டென்ஸாக இருக்குது. இதை வச்சும் வந்து நீங்கள் கட் க்ரீஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அப்படியே ப்ரிசைஸான கட் க்ரீஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி கர்வ்டாக இருக்குது அண்ட் தென் ரொம்ப திக்காகவும் இருக்குது. இதை வச்சு நீங்கள் வந்து கிளிட்டர்ஸ் அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் ஷிமரி ஷேட்ஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு, ஐஷேடோ பேக் பண்ணுறதுக்கு வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு அந்தளவுக்கு மேக்கப் பற்றி தெரியாது, நான் ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது, பட் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃப்ளாட்டான ஒரு ஐஷேடோ ப்ரஷ். ஸோ இதை வச்சும் வந்து நீங்கள் இந்த கிளிட்டர் பேக் பண்ணுறது, ஐஷேடோ பேக் பண்ணுறதுக்கு அண்ட் தென் இந்த லோவர் லேஷ் லைனில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், முன்னாடி பார்த்த ப்ரஷ் மாதிரி கிடையாது, இது இன்னுமே நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. இதை வச்சு வந்து நீங்கள் விங்ட் ஐலைனர் கூட க்ரியேட் பண்ணலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்டிஃபாக தான் இருக்கும் இந்த ப்ரஷ்ஷும், பட் அது வந்து ஃப்ளாட் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது, இது கொஞ்சம் கர்வ்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதுவும் வந்து நீங்கள் ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அண்ட் தென் நீங்கள் கிளிட்டர்ஸ் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பாயிண்டடான ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ். ஸோ இது வந்து நல்ல திக்காக இருக்கும் அண்ட் இப்படி பாயிண்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ரஷ் வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த கரெக்டாக இந்த மாதிரி க்ரீஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் விங்கு க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த திக்காக இருக்கும், மூவ் ஆகாது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் பூலி சொல்லுவாங்கள்ல, ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஐப்ரோஸும் பண்ணிக்கலாம், லேஷஸும் வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். மேக்கப் ஃபவுண்டேஷன்லாம் போட்டுன்னு அதெல்லாம் பவுடர்லாம் இருக்கும்ல, ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஐப்ரோ ஷேப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லேஷஸ் கொஞ்சம் அப்படியே கிளம்ஸி ஆயிடுச்சுன்னா இதை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து ஒரு மாதிரி ஸ்பூலி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே தின்னான ஐலைனர் ப்ரஷ். ஸோ இது வந்து நீங்கள் ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை எந்த ஐலைனர் யூஸ் பண்ணாலும் சரி, இதை வந்து நீங்கள் வச்சு கலர் ஐலைனர்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை வச்சு நீங்கள் ஐலைனர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஐலைனர் ப்ரஷ், அதுக்கு வந்து ஒரு சின்ன கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வந்து ஃப்ளாட் ஐஷேடோ ப்ரஷ் தான், பட் இது வந்து ஆங்கிள்டு ப்ரஷ். ஸோ இந்த ஆங்கிள்டு ப்ரஷ் வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஐப்ரோஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அண்ட் தென் விங்ட் ஐலைனர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து லோவர் லேஷ் லைனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து ஒரு ஆங்கிள்டான ஃப்ளாட் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா ஸ்டிஃபாக சாஃப்டாக இருக்குது. ஸோ கடைசியாக வந்து ஒரு 2 ஐஷேடோ ப்ரஷ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து சின்னதாக இருக்குது, இது ஃப்ளாட்டாக இருக்குது, இது வந்து ரவுண்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இது பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், இது ரவுண்டாகவே இருக்கும். ஸோ இதை வச்சும் நீங்கள் வந்து ப்ரிசைஸான ஐஷேடோ லுக் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான். மொத்தம் பார்த்திங்கன்னா 12 ஐஷேடோ ப்ரஷ் இருக்குது. ஆக்சுவலி இவ்வளோ ஐஷேடோ ப்ரஷ் வந்து உங்களுக்கு தேவையே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 4-5 ஐஷேடோ ப்ரஷ் தான் வந்து இம்பார்ட்டண்ட். பட் இதில் வந்து 12 கொடுத்துருக்காங்க. மேபி வந்து நீங்கள் என்ன மாதிரி சோம்பேறியாக இருக்கீங்க, ஐஷேடோ ப்ரஷ் அடிக்கடி வாஷ் பண்ண முடியாதுன்னா இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு சேர்த்து வச்சு வாஷ் பண்ணிக்கலாம், அதுக்கு வேணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஃபேஸ் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 ப்ரஷ்ஷுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, சூப்பராக ஒர்க் ஆகுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ப்ரஷ் செட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ஃபேஸ் ப்ரஷஸ், 12 ஐஷேடோ ப்ரஷஸ் அண்ட் தென் 3 பியூட்டி பிளெண்டர் 890க்கு வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான ரேட்டில் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து ஆட் பண்ணி உங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சேல் வரும்ல, ரிப்பப்ளிக் சேல் ஒரு பொங்கலுக்கெல்லாம் சேல் நடக்கும்போது வந்து ப்ராடக்ட் வந்து ப்ரைஸ் கம்மியாகும். அந்த டைமில் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 890க்கு டெஃபினட்டாக வருது. 1000 ருபீஸ் கூட நீங்கள் அதுக்கு பே பண்ணலாம், அந்தளவுக்கு வந்து வர்த்துட்டாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. அண்ட் இந்த ஸ்பான்சர்லாம் கிடையாது, நான் ஜஸ்ட் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ வீடியோ பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Bye.